அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இக்காணொலியில் யாரை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால் கர்ணன். யார் இந்த கர்ணன்? கர்ணன் கிருஷ்ணரின் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டானா? கர்ணன் எப்படி பாண்டவர்களுக்கு அண்ணனானான்? கர்ணன் நல்லவனா? அப்படி என்றால் ஏன் அநீதியின் பக்கம் நின்றான்? இப்படி பல கேள்விகளுக்கு பதிலாக இக்காணொலி இருக்கும். பாருங்கள், மாவீரன் கர்ணனை பற்றி தெரிந்து கொள்வோம். மகாபாரத காப்பியத்தில் இடம்பெறும் மைய கதாபாத்திரத்தில் ஒருவர்தான் கர்ணன். வசுசேனன், அங்கரசன், ராதையன் என்னும் பல பெயர்களாலும் இவர் அழைக்கப்பட்டார். கிருஷ்ணர் மற்றும் பீஷ்மரால் மகாபாரதத்தின் மிக சிறந்த வீரராக கர்ணன் கருதப்பட்டார். பாண்டவர்களின் தாயான குந்தி தேவியின் இளம் வயதில் ஒரு முறை துர்வாச முனிவர் குந்தியின் தந்தையை காண வந்திருந்தார். குந்தி மிகுந்த கனிவோடு ஓராண்டு முழுவதும் முனிவருக்கு பணிவிடை செய்தாள். அவரது சேவை மற்றும் விருந்தோம்பிலில் மகிழ்ந்த முனிவர் குந்தி திருமணத்திற்கு பின்னர் பாண்டு மூலம் குழந்தையின்மையால் அவதிப்படுவாள் என்பதை பற்றி கணித்து அந்த துன்பத்தை தீர்க்க வரம் ஒன்றை முன்கூட்டியே அளித்தார். இந்த வரத்தினால் அவள் விரும்பும் கடவுளிடமிருந்து அவர் அம்சமாக ஒரு குழந்தையை பெற இயலும். ஆனால் துர்வாசர் வரமாக தந்த மந்திரத்தை சோதித்து பார்க்க வேண்டாம் என எச்சரித்தார். ஆனால் இளம் பருவ குந்தியின் மனமோ அம்மந்திரத்தை சோதித்து பார்க்க தூண்டியது. இவ்வாறு மந்திரத்தை சோதித்து பார்க்க சூரிய பகவானை மனதில் எண்ணி மந்திரத்தை உச்சரித்தாள். இதன் பலனாக சூரிய பகவான் அருளால் குந்திக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை சூரியனை போலவே பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது. இந்த குழந்தையானது பிறக்கும் போதே போர்க்கவசம் மற்றும் காது வளையங்களை உடலுடன் கொண்டு பிறந்தது. காதுகளில் குண்டலங்களுடன் பிறந்ததால் அதை பொருட்படும்படி அந்த குழந்தைக்கு கர்ணன் என பெயர் சூட்டினார் சூரிய பகவான். தனக்கு குழந்தை பிறந்தாலும் குந்தி தனது கன்னித்தன்மையை இழக்கவில்லை. திருமணத்திற்கு முன் குழந்தை பெற்றதால் பிறரது ஏச்சுக்கு அஞ்சி குந்தி குழந்தையை ஒரு கூடையில் வைத்து கங்கை ஆற்றில் விட்டாள். கங்கையில் ஒழுகி வந்த குழந்தை கர்ணனை அதிரத நந்தனன் மற்றும் ராதை இணையரால் மீட்கப்பட்டு வளர்க்கப்பட்டான். அதிரத நந்தனன் அரசின் தேரோட்டியாகவும் கவிஞராகவும் இருந்தார். அதிரதனும் அவரது மனைவி ராதையும் கர்ணனை தங்களின் சொந்த மகனாக வளர்த்தனர். மேலும் அவருக்கு வசுசேனன் என்று பெயரிட்டு அழைத்தனர். கர்ணன் மற்றும் அவரது வளர்ப்பு பெற்றோர்கள் இடையிலான உறவு தூய அன்பு, மரியாதை மற்றும் பாசம் ஆகியவற்றால் நிறைந்திருந்தது. கர்ணன் அவர்களின் மகனாக தனது கடமையை விருப்பத்துடன் செய்து வந்தான். கர்ணன் வளர்ந்த பின்னர் அவரது தந்தை அதிரதன் போன்று தேரோட்டியாக இருப்பதை விடவும் போர்க்கலைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டார். இதனால் கர்ணன் துரோணாச்சாரியரை சந்திக்கிறார். அவர் போர்க்கலைகளை கற்பிக்கும் ஆசிரியர் ஆவார். துரோணாச்சாரியர் கர்ணன் தேரோட்டியின் மகன் என்பதால் சத்திரியர்களுக்கு மட்டுமே பயிற்சி அளிப்பேன் என்று கூறி கர்ணனை அவரது மாணவராக ஏற்றுக்கொள்ள மறுத்தார். துரோணரால் மறுக்கப்பட்ட பின்னர் கர்ணன் தனது சகோதரர் சோனாவின் உதவியுடன் சுயமாக கற்றுக்கொள்ள முடிவு செய்தான். ஆனால் பாரத கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டுமெனில் கண்டிப்பாக ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பதால் கர்ணன் சூரியனை தனது ஆசிரியராக கொண்டார். இவ்வாறு அனைத்து கலைகளையும் கற்றறிந்தார். மிக குறுகிய காலத்தில் கர்ணனால் பல்வேறு கலைகளை கற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் கர்ணன் தெய்வீக ஆயுதங்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட வில்வித்தையில் மேம்பட்ட திறன்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தார். துரோணர் கற்பிக்க மறுத்த பின்னர் கர்ணன் துரோணரின் குருவான பரசுராமனிடம் கற்றுக்கொள்ள முடிவு செய்தார். ஆகவே கர்ணன் இறுதியாக பரசுராமரை அணுகினார். ஆனால் பரசுராமர் பிராமணர்களுக்கு மட்டுமே கற்றுக் கொடுப்பவராக இருந்தார். அவர் பரசுராமனின் முன்னர் ஒரு பிராமணனாக வேடமிட்டு பரசுராமனின் மாணவர் ஆனார். கர்ணன் போர்க்கலை மற்றும் வில்வித்தை ஆகியவற்றில் தனக்கு நிகரானவனாக அறிவித்தார் பரசுராமன். கர்ணன் பரசுராமனின் கடுமையான முயற்சியுள்ள மாணவரானார். இவ்வாறு இருக்கையில் ஒரு மதியம் பரசுராமர் கர்ணனிடம் மரத்தில் நிழலில் தூங்க தனக்கு ஒரு தலையணை கொண்டு வர கோரினார். கர்ணன் அதற்கு பதிலாக தனது மடியில் தலை வைக்குமாறு வேண்டினார். பரசுராமர் தூங்கிய வேளையில் ஒரு ராட்சத தேனி கர்ணனின் தொடையை தாக்கியது. அதீத வலியிலும் தனது குருவின் தூக்கத்தை கெடுக்க கூடாது என்பதற்காக கர்ணன்
கர்ணன் நகரவே இல்லை. தேனீயானது கர்ணனின் தொடையை ஆழமாக குடைந்தது. தொடையில் இருந்து குருதி வடிய தொடங்கியது. கர்ணனின் தொடையில் இருந்து ரத்தம் வடிந்ததால் பரசுராமனின் தூக்கம் கலைந்து எழுந்துவிட்டார். அவர் கர்ணன் சத்திரியனாக இருக்க வேண்டும், பிராமணனாக அல்ல என்பதை அனுமானித்தார். ஏனெனில் சத்திரியர்களுக்கு மட்டுமே அது போன்ற துணிவு இருக்கும். முன்னதாக அனைத்து சத்திரியர்களுக்கும் எதிரியாக பழிவாங்குவதாக உறுதியளித்திருந்தார். கர்ணன் தம்மிடம் கற்றுக்கொள்ளும் பொருட்டு பிராமணனாக நடித்து பொய்யுரைத்ததாக முடிவு செய்தார் பரசுராமர். எனவே கோபம் கொண்ட பரசுராமர் கர்ணனுக்கு அதிக தேவைப்பட்ட பிரம்மாஸ்திர பயன்பாடு உள்ளிட்ட போர் திறன்கள் அவரை விட்டு நீங்குவதாக சாபமிட்டார். கர்ணன் தனது அரச பாரம்பரியத்தை பற்றி அறியாதவன். தனது குருவிடம் எந்த மாணவன் தனது இடத்தில் இருந்தாலும் அவ்வாறே நடந்திருப்பான் என்று கூறி மன்னிப்பு கோரினான். கோபத்தில் கர்ணனுக்கு பரசுராமன் அளித்த சாபத்தை நினைத்து வருந்துகையில் பரசுராமனின் சாபத்தை திரும்ப பெற இயலாது. இருப்பினும் பரசுராமர் கர்ணனுக்கு பார்கவாஸ்திரம் என்ற தெய்வீக ஆயுதத்தை விஜயா என்று அழைக்கப்பட்ட பரசுராமனின் வில்லுடன் பரிசளித்தார். கர்ணன் எக்காலத்திலும் அழியாத பெருமை மற்றும் இரவாத புகழை பெற வேண்டும் என விரும்புவதாக ஆசீர்வதித்தார். கர்ணனின் வாழ்க்கை வரலாறை ஒரு காணொலியில் சொல்லி முடிக்க இயலாது. அதனால் மீதி கதையை அடுத்த காணொலியில் காணலாம். பொறுமையுடன் இதுவரை பார்த்த அனைவருக்கும் நன்றி.